எரிச்சலா வருது. எனக்கு கூட தான் எரிச்சலா வருது. நீ பண்றது டென்ஷன் தான் அது ரொம்ப. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? அப்படி கேளுங்க சார். நான் மட்டும் ஆபீஸ்ல யாரு கூட சேட் பண்ணக்கூடாது, கால் பேசக்கூடாது, ஒரு போட்டோக்கு லைக் கூட போடக்கூடாது. ஆனா இவன் மட்டும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா சார் ஆபீஸ்ல. ரீல்ஸ் பண்றதும் சேட் பண்றதும் ஒண்ணா? யார் என்ன இன்டென்ஷன்ல பழகுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாதா? ஐயோ, உனக்கு தெரியாதுன்னு யார் சொன்னா? உனக்கு தெரியும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சும் ஏன் அவாய்ட் பண்ண மாட்டேன்னு நான் கேக்குறேன். நான் ஏன் அவாய்ட் பண்ணும்? அப்போ உனக்கு என் மேல இருக்க நம்பிக்கையை விட அவன் மேல இருக்க பயம்தான் அதிகம், அப்படிதானே? கண்ட நாய்க்கெல்லாம் நான் ஏன் பயப்படணும்? என்ன சேட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நீ ரீல்ஸ் பண்ண தப்பு தானே? ஓ மேலதான் தப்பு. ஓ மேலதான் தப்பு இல்ல, ஓ மேலதான் தப்பு. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். நீங்களே சொல்லுங்க ப்ரோ. இவன் மேலதானே தப்பு. என் மேலதான் தப்பு. கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா நான் ஓரமா அப்படியே போயிடுறேன். ப்ரோ உங்க லவ் லைஃப் எப்படி போகுது? லவ்வா ப்ரோ, என் லைஃப்பில் நடந்த இலவு ப்ரோ. அது இந்த ரோட்டில் தான் ப்ரோ அவளை ஃபஸ்ட்டாக பார்த்தேன். இதே ரோட்டில் தான் ப்ரப்போஸும் பண்ணேன். கடைசியில் இதே ரோட்லேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா ப்ரோ. இப்போ இதே ரோட்ல நீங்க என்ன பண்றீங்க? வேறு என்ன பண்ணுவாங்க, அவளை நினச்சி அப்படியே நடந்து போய்க்கிருக்கேன் ப்ரோ. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. எங்க ப்ரோ போறீங்க? என் ஆள் யாருடைய நடந்து போய்க்கிருக்கா ப்ரோ. ப்ரோ வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. ப்ரோ கையில் என்னாச்சு? ப்ரோ ஒய்ஃப் என் கை கடிச்சிட்டா ப்ரோ. கடிச்சிட்டாங்களா? நீங்க என்ன பண்ணீங்க? நான் அவளை அடிச்சிட்டேன் ப்ரோ, கண்ணெல்லாம் வீங்கிச்சு. ஐயோ, இது ரொம்ப முத்தி போன கேஸாக இருக்கு. நம்ம போயிடலாம். ரோட்டில் போகிற இந்த 4 பேரோட கதை மட்டும் இல்லைங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயும் இப்படி ஏகப்பட்ட கதை இருக்குது. அதெல்லாம் உட்காந்து கேட்டோன்னா வாழணுன்ற ஆசையே போயிடும். அப்போ இந்த உலகத்தில் இப்போ யாருமே சந்தோஷமாக இல்லையான்னு நீங்கள் கேட்டால் இருக்காங்க. லவ் ஓகே ஆன முதல் 6 மாதம் வரைக்கும் எல்லாம் சந்தோஷத்தோட உச்சியில் இருக்காங்க. இவ்வளோ ஏன் நம்ம அர்ச்சனாவும் மதனும் இப்படி திட்டிக்கிறாங்களே, இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தாங்க தெரியுமா? அப்போ இவ்வளோ நாள் என்கிட்ட பேசுனது பழகுனதெல்லாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா? ஆமா. இல்லை எனக்கு புரியல. கையை பிடிச்சிட்டு நடந்து போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப், பஸ்ஸில் தோளில் சாஞ்சிட்டு போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப், வீட்டுக்கு போகும்போது கட்டி பிடிச்சிட்டு போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ எது தாண்டி லவ்? இது எல்லாத்தையுமே எனக்கு உன் கூட பண்ணணும் லைஃப் லாங்னு தோணுச்சுன்னா அது லவ். நீ இந்த மாதிரி பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மதன். நீ இப்படிதான் தெரிஞ்சிருந்தா உன் கூட பழகி இருக்கவே மாட்டேன். அப்போ உனக்கு லைஃப் ஃபுல்லாக என் கூட இருக்கணும்னு தோணலையா? கொஞ்ச நாளைக்கு மட்டும் என் கூட இருக்கணும்னு தோணுச்சா? கேட்கவே கேவலமா இருக்கு. நான் என்ன வெறும் டைம் பாஸா? மதன், ஒரு பொண்ணுக்கு உன் மேல லவ் இருந்தா அவளே வந்து சொல்லுவா. அவளுக்கு தோணும். தோன்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அப்படி அவளுக்கு தோணலன்னா அவ வரமாட்டா. அவகிட்ட வந்து இப்படி லவ் பண்ணுன்னு கெஞ்சிட்டு நிக்க கூடாது.